ஒரு ஜாதகம் வந்திருக்கு. ஐயோ ஏங்க பையன் எங்க இருந்து வரான்? வெளிநாட்டுல இருக்கான். அதான பார்த்தேன். லோக்கலா ஒரு பையன் நம்ம வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டானே. சொல்றத கேளுங்க. இந்த பையன் சவுதி அரேபியாவுல வேலைக்கு இருக்கிறானா. மாசம் 7500 ரூபாய் சம்பளமா. இந்த பையன் தான் நமக்கு லாயக். ஏன்னா தப்பு தண்டாவே பண்ண மாட்டான். அது எப்படிப்பா ஜாதகத்தை பார்க்காமே சொல்றீங்க? அங்கெல்லாம் தப்பு பண்ணா கைய காலை வெட்டி கல்லால அடிச்சு கொண்டு வாங்கலாம். அதை வச்சுதான் சொன்னேன். நீ இந்த பையனையே கட்டிக்கிட்டு போகும்போது உங்க அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு போ. திரும்பி இவளை பார்சல்ல அனுப்பி போங்க, உங்களுக்கு எப்போ விளையாட்டு தான். கொஞ்ச நேரத்தை பாரு. ஜெயந்தி, நீ என்னமா சொல்ற? இது என்னப்பா கேள்வி? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அசடா இருக்க கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெரியவர் கோட்டை கட்டி மாட்டினார். பக்கத்து போஷன் மாமி அந்த கோட்டை பைக்குள்ள கைய விட்டு நபக்கிற பணத்தை திருடிட்டா. அந்த மனுஷன் தேட ஆரம்பிச்சாரு பாரு பணத்தை. அந்த மாமி முழி முழி முழின்னு முழிச்சா. நீ ஏடி முழிக்கிற? நான் எங்க முழிக்கிறேன்? நான் பால் அடுப்புல வச்சிருக்கேன். நான் போய் இறக்கி வச்சிருக்கேன். உட்காருமா, நான் இறக்கி வச்சுட்டேன். இருடி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுல்ல. நீ உட்கார்ந்து சொல்லுமா. தள்ளுமா. அவ தேட ஆரம்பிக்க மாணி மொழி மொழி மொழின்னு முழிக்க. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற அசட்டு பையன் அந்த மாமியை காப்பாத்துறதுக்காக அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டான். அவன் அசடு இல்லம்மா, உத்தமானவன். என்ன கேட்டா அந்த சவுதி அரேபியா பையனை விட இவன் எவ்வளவோ பெட்டர். அது போட்டோம். அந்த நல்ல பையன் யாரு? அந்த திருட்டு மாமி யாரு? அப்பா சொல்லம்மா. அது வந்து சொல்லம்மா. அந்த திருட்டு மாமி யாரு சொல்லிட்டுமா? நான் சொல்றேம்மா. அந்த நல்ல பையன் வரது குட்டி, அந்த திருட்டு மாமி என் பொண்டாட்டி. அன்னைக்கு மட்டும் வரது குட்டி அங்க வரலன்னா அந்த நரசிம்மாச்சாரி இவளை பெருச்சாரி அடிச்சா மாதிரி அடிச்சு கொன்று. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவ தப்பிச்சுக்கிட்டா. ஜெயந்தி, என்ன கேட்டா பேசாம நீ வரது குட்டியே கல்யாணம் பண்ணிக்க. அம்மா, நீ என்னம்மா சொல்ற? சொல்லுமா. இனிமே காட்டு கொடுக்க மாட்டோமா? சொல்லுமா.